ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கான இன்னொரு ஈஸி அண்ட் எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷெரின், ஐ திங்க் அவங்க பேர், ஆமாம், ஷெரின் ஹெவன்ஸ் அப்படின்றவங்க யூடியூப் சேனலில் வந்துட்டு இன்ஸ்டா வீடியோ பார்த்தேன். அவங்களோட ஃபுல் வீடியோ வந்து நேற்று நைட்டு வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, டீட்டெயிலாக எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் அவங்க வந்து கேரளா, ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட இது கிடையாது, அவங்களது தான். ஸோ பட் அவங்க வீடியோ போட்டிருந்தப்போ நல்ல எஃபெக்டிவாக வந்து வீடியோலேயே லைவாக வந்து ரிசல்ட் காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக உருளைக்கிழங்கு, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான். அவங்க வந்து நார்மலாக தண்ணி விட்டு அரைச்சாங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி வந்து அது ஃபில்டர் ஆகி அடியில் நிற்கும் இல்லைங்களா, ஸ்டார்ச்சு, அரிசியோட ஸ்டார்ச்சு, அதை மட்டும் இப்போ எடுத்து அதில் ஊற்றி பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் இதே தண்ணியவே அதில் ஆட் பண்ணி தான் அரைக்க போகிறேன். அவங்க நார்மல் வாட்டர் விட்டாங்க, நான் வந்து இன்னைக்கு அரிசி கழிஞ்ச தண்ணியை எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடியில் பாருங்கள், அந்த ஸ்டார்ச் எல்லாம் தங்கி, அரிசி கழிஞ்ச தண்ணியில் இருந்த ஸ்டார்ச் எல்லாம் தங்கி நல்லா வந்து இருக்குது. இந்த தண்ணியவே நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். பார்த்தீங்களா, அடியில் பாருங்கள் ஃபில்டர் ஆகி வரட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போடாதீங்க, நல்ல ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக. ஸோ இதை வந்து தூக்கி போடாதீங்க. நார்மலாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரோ பண்ணாதீங்க. குளிக்கும் போதோ ஆர் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சிட போகிறோம். எங்கேயுமே கைப்படாத, லைட்டாக தட்டி விடாத இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதில் இருக்கும் இல்லைங்களா, இதோட ஸ்டார்ச் எல்லாம் அடியில் வந்து தங்கி நிற்கும். அந்த ஸ்டார்ச்சு தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு அவங்க நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டார்ச்சை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு 1 hour மட்டும், 1 to 2 hours உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து, மேக்ஸிமம் 1 hour போதும். ஒரு 1 மணி நேரம் இதை நான் தனியாக ஓரமாக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதோட ஸ்டார்ச் எனக்கு வேணும், அதனால். ஸோ 1 hour கழிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்டார்ச் எடுக்கிறத வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து தெளிஞ்சு நின்றுச்சு. நம்மளுக்கு அடியில் இருக்க அந்த ஸ்டார்ச் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடியில் இருக்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ச் மட்டும்தான் வேணும். இது என்னடா கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் ரொம்ப நேரம் விட்டுட்டேன். ஸோ அதனால் கருப்பாக இருக்குது. இந்த ஸ்டார்ச் இதுதான் நம்மளுக்கு தேவை. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போது இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு அவங்க வந்து சுகர் போட்டாங்க, நாட்டு சக்கரை போட்டாங்க. ஸோ நானும் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணி, சும்மா ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், சின்ன டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டார்ச்சை இதில் ஊற்றிடலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் பால், நீங்கள் காய வைக்காத பச்சை பால் இருந்ததுன்னா பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ காய்ச்சின பால் தான் நான் எடுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. அந்த சுகர் நல்லா கரைஞ்சி இது நல்லா திக் ஆகி ஒரு க்ரீம், ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கே தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கேன், கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி எடுக்கிறேன்.
ஏன்னா வீடியோ டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் இங்கே பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு, அதுக்குள்ளே கட்டி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஒரு க்ரீம் ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அவ்வளோதான் வந்துச்சு. இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். பார்த்தீங்களா, நல்லா ஒரு க்ரீம் ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஆறுனதுக்கப்புறம் ஃபேஸில் கை கால் எங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டேன் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஜஸ்ட் மேக்கிங் வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்.